கற்கை நன்றி, குற்றம் புகினும் கற்கை நன்றி. ஹாய் டியர் லீடர்ஸ், உங்களுடைய கஸ்டமர், உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் உங்ககிட்ட பொருள் ரொம்ப விலை அதிகமாக இருக்குங்க, ஓவர் காஸ்ட்டுங்க, அநியாய விலைங்க, இவ்வளோ விலை இருந்தால் எப்படிங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வச்சு செய்கிறாங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் சீரியஸில், கஸ்டமர் ஹேண்ட்லிங் சீரியஸில் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ராடக்ட் ப்ரைஸ் ஹை அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்கள சமாளிக்கிறது, எப்படி வந்துட்டு அந்த ஒரு அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது பார்க்கலாமா? இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் உங்கள் கஸ்டமர் வந்துட்டு அந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும் லீடர்ஸ். பொதுவாக கஸ்டமர் வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸுக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. விலை நிறைய விஷயங்கள் இருக்குது, விலை, குவான்டிட்டி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் இது விலை அதிகம்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்களாக வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து நீங்களாக டென்ஷன் ஆகி சண்டை போடுறதுனால ஒரு யூஸும் நடக்காது. அப்போ என்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்கள வெளியெடுத்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை கிளியர் பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்றதை அவங்கக்கிட்ட கேட்கணும். ஓகே, ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, அண்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சீப்பாக இருக்குது, பெட்டராக இருக்குது, அண்டு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் நான் ஏன் இதை யூஸ் பண்ணோம், அண்டு சேம் ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் வெளியும் கிடைக்கிது, சோப்பு கிடைக்கிது, அண்டு எல்லாமே கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்படின்ற மாதிரி ஏன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறீங்க, அண்ட் இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏன் சீப்புன்னு சொல்கிறீங்க, ஏன் பெட்டர்னு சொல்கிறீங்க, ஏன் அது தெரிஞ்சதை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தெரியாத ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன ரீசனு, ஏன் சேம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, எதனால் வந்துட்டு அங்கே வாங்குறீங்க இங்கே ஏன் வாங்க மாட்டீங்க அப்படின்றத பொறுமையாக கேட்டு ஸோ அனலைஸ். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அனலைஸ் த பெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ். அதாவது அவங்க சொல்கிற ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கங்க. அண்ட் அதில் இல்லாத விஷயங்கள், மெயினான விஷயம் என்னென்னா நம்ம ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குவாலிட்டி, ப்ரைஸு, ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குன்ற பெனிஃபிட்டை தனியாக நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, ஓகே, லீடர்ஸ் டோன்ட் டாக் டூ மச். எப்போவுமே அதிகமாக நீங்கள் பேசக்கூடாது, அவங்கள அப்சர்வ் பண்ணி அண்ட் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்கள பேச வச்சுக்கிட்டே இருக்கணும், கான்வர்சேஷன் மோடில் இருக்கணும். இது தேர்ட் பாயிண்ட். இதை நீங்கள் பொறுமையாக அவங்ககிட்ட கேட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு, நாலாவது, இந்த ப்ராடக்டை ஏன் வாங்கணும், நம்ம ப்ராடக்டை, நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். கரெக்டாக? ஸோ நம்ம சண்டை போடுறது, நம்ம ப்ராடக்ட் சூப்பர்னு சொல்கிறது கிடையாது, இந்த ப்ராடக்ட் அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும். நாலாவது பாயிண்ட், மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். புரிய வைத்தல் அப்படின்ற ஒரு அற்புதமான கலை. ஓகே, ஸோ நம்ம விளக்கம் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஆன்சர் பண்ணுறதை விட புரிய வைக்கிறது மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். நாலாவது ஸ்டெப்பு. இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் டீமும் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஓகே, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, என்கொயரி பண்ணி இதை டீப்பாக கற்றுக்கிட்டு வேறு லெவலில், ஓகே, எந்த கஸ்டமர் இந்த அப்ஜெக்ஷன் வச்சாலும் ஓகே இறங்கி அடிக்கக்கூடிய நாலேஜை எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணிக்கங்க. லீடர்ஸ், ஆல் தி பெஸ்ட்.